மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஆமென். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? குறைகள் இல்லாத வாழ்க்கையே இல்லை. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். வேதம் சொல்லுகிறது, குறைவுள்ள மக்கள் பூமியில் யாருமே இல்லை, நிறைவான மக்கள் யாருமே இல்லை. எவ்ரி மேன் ஹஸ் a need. எல்லாருக்கும் ஏதோ குறைவு இருக்கிறது. நிறைவானவர் வரும்போது குறைவுகள் எல்லாம் மாறும். அவர் வந்தால் குறைவுகள் மாறும். காணா ஒரு கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்டது. அவர் இருந்தார், ஆனாலும் அந்த குறைவை நிறைவாக்குற ஒரு கர்த்தர். இந்த நாளில் இந்த நேரலையில் பார்க்கிற உங்கள் வாழ்க்கையில் 1000 குறைகள் இருக்கலாம். அந்த குறைகளை மாற்றுகிற ஒரே ஒரு கர்த்தர் தான். அவர் நிரப்புகிறவர். வார்த்தையால், அன்பினால், தம்முடைய மகத்துவத்தினால், தம்முடைய மாட்சிமையினால். இந்த நாள் செய்தியை கேளுங்கள். அதில் ஒரு வார்த்தை, அந்த செய்தியை கேளுங்க. இஸ் த ஒன் who care for you, is the one who uphold you, is the one who guides you. உன்னை நடத்தும் ஆண்டவர், உன்னை தாங்கும் ஆண்டவர், உங்களை விசாரிக்கிற ஆண்டவர். அவர்தான் இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்தார். செய்தியை கேளுங்கள். அடுத்த பாடல், தாயின மேலா என் மேல் அன்பு வைத்தவர் நீர், ஒரு தந்தையைப் போல என்னையும் தேற்றிடுவீரே. இந்த ஆண்டு முழுவதும் தாயின மேலாய், ஒரு தந்தையின மேலாய் நம்ம நடத்தினார். ஒரு தாயைப் போல, ஒரு தந்தையைப் போல தாய் தன்னுடைய இதயத்திலே சுமக்கிறாள், தகப்பன் தன் தோளிலே சுமக்கிறான். எனவே நம்மை சுமக்கும் ஆண்டவர் ஒரு தாயைப் போல, ஒரு தந்தையைப் போல கைவிடப்பட்ட நேரங்களில் கரம் பிடித்தார். கால்கள் இடரும் போது நம்மை பாதுகாத்தார். உணர்ந்து பாடுவோம். தாயின மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே. அவர் வைத்த அன்பு மாறுவதே இல்லை. எல்லாமே மாறலாம், ஆனால் அன்பு மாறாது. நம்ம இப்போ பாடினோம், என்னை அவர் அன்பால் நிரப்பினார். ரோமர் 5:1. ரோமர் 5:1. அவர் அந்த அன்பினால் நிரப்பாவிட்டால் இந்த மாலை வேளை நம்ம இருக்க முடியாது. தொலைக்காட்சியிலே, கேளிக்கைகளிலே, உலக இன்பத்தில் இருப்போம். பிகாஸ் he filled us. ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவ அன்பு எங்கள் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த அன்பு நம்மை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது. பிகாஸ் he poured us. அவர் அன்பினால் 5:2 நினைக்கிறேன், 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு. நல்லா கவனிக்கணும். அந்த அன்பு இருக்கிறனால தான் விக்கேம். அந்த அன்பு இல்லைன்னா வர முடியாது. யாரை சொல்லி வர முடியாது, கட்டாது வர முடியாது. பிகாஸ் ஆஃப், ஆங்கிலத்தில் he poured his love upon me. அவர் அன்பை மேல் ஊற்றினார். கவனிங்கள், என் தகுதி அல்ல, என்னுடைய பக்தி அல்ல, என்னுடைய நீதி அல்ல, என் உபவாசம் அல்ல, என் ஜபங்கள் அல்ல, அவர் அன்பினால் நிரப்பினார். That's the only reason he blessed me. என்னை ஆசீர்வதிப்பதற்கு ஒரே ஒரு காரணம் அதுதான். He filled me with his love. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த வசனம் போட்டுருது, எல்லோருக்கும் நண்பனாய் நான் நல்லவனாக இருப்பது காரணமே அந்த நல்லவரால் தான். புரியுங்க? அந்த நல்லவரால் தான் நன்றாக இருக்கிறேன், நல்லவனாக இருக்கிறேன். நல்லா இருக்கிறது முக்கியம் இல்லை, நல்லவனாக இருக்கிறது தான் முக்கியம். எல்லோரும் கேட்குறாங்க, நல்லா இருக்கிறீங்களா? எந்த மனுஷன் நல்லவனாக இருக்கிறான்னு கேட்குறது இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க, நல்லவனாக இருந்தால் நல்லா இருக்க முடியாது. நெவர். நீங்கள் நல்லவனாக நல்லாவே இருக்க முடியும். ஏன் தெரியுமா? தேவ அன்பினால் நிரப்பப்பட்ட போது he will guide you, he will guard you, he will correct you. என்னை திருத்துவார், என்னை நடத்துவார், என்னோடு பேசுவார். கரங்களை தட்டி சொல்லுவோம், என் உயிரோடு கலந்தவரே, உறவாலே தாயினு மேலா என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னையும் தேற்றிடுவீரே. தாயினு மேலா என்னில் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. என் உயிரோடு கலந்தவரே, என் உறவாலே மகிழ்ந்திடுவே.
ஆமென். உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். உம்மேல் அன்பு வைத்தேனாய், உமக்காக எதையும் செய்வேனே. உன்மேலே அன்பு வைத்தேனாய், உமக்காக எதையும் செய்வேனே. கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திருப்பேன். என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். மகிழ்ந்திடுவேன். உம்மேலே அன்பு வைத்திடுவேன். நான் உமக்காக எதையும் செய்வேன். சொல்லலாமா? உன்னோடே அன்பு வைத்தேன், நான் உமக்காக எதையும் செய்வேன். எந்தன் கால்கள் இடரும் போது விழுந்திட மாட்டேன். உம் தோளின் மீது ஏறிக்கொண்டு பயணம் செய்வேன். எந்தன் கால்கள் இடரும் போது விழுந்திட மாட்டேன். ஆமென். உம் தோளின் மீது ஏறிக்கொண்டு பயணம் செய்வேன். என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திருப்பேன். என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே இருப்பேன். என் மேலே அன்பு வைத்தேனாயே, நான் உமக்காக எதையும் செய்வேன். உம்மேலே அன்பு வைத்தேன். நான் உமக்காக எதையும் செய்வேன். தாயினும் மேலா என் மேல் அன்பு வைத்தவர் நீரே. ஒரு தந்தையைப் போல என்னை மாற்றி தேற்றிடுவீரே. தாயினும் மேலா என் மேல் வைத்தவர் நீரே. ஒரு தந்தையைப் போல சொல்லலாமா? என்னை மாற்றி தேற்றிடுவீரே. உம் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். உம்மேலே அன்பு வைத்தேனான், உமக்காக எதையும் செய்வேன். சொல்லுவேமா? உம்மேலே அன்பு வைத்தேன். எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உமக்காக எதையும் செய்வேன். கைவிடப்பட்ட நேரங்களெல்லாம் உம் கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். கைவிடப்பட்ட நேரங்களில் எல்லா நேரங்களிலும் கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். உயிரோடு கலந்தவரே, Yes, Lord. உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். உன்மேலே அன்பு வைத்தேனே, நான் உமக்காக எதையும் செய்வேன். உன்மேலே அன்பு வைத்தேன். நான் உமக்காக எதையும் செய்வேன். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா?
உம்முடைய அன்புதான் என்னை இந்நேரம் வரைக்கும் காத்தது. என் கால்கள் இடரும் போது வேதம் சொல்கிறது, அவன் எப்பொழுது விழுவான் என்று ஆ ஆ ஆ என்று தங்கள் வாயை திறந்திருக்கிறார்கள். அதாவது என்னை வீழ்த்தும் உலகம் என்னை உயர்த்தும் ஆண்டவர். இந்த உலகமே அப்படித்தான். என்னுடைய பலவீனங்களே என்னை வீழ்த்துவதற்கு ரொம்ப ஆயத்தமாக இருப்பாங்க, ஆனால் என்னை உயர்த்துவதற்கு ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறார். வீழ்த்தும் உலகத்தில் என்னை உயர்த்தும் ஒரு கர்த்தர். இந்த உலகத்தில் கைகொட்டி சிரிக்கிற உலகத்தில் எனக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். அந்த வசனம் அழகாக போட்டுறது, என்னை காக்கும் கரமதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். திரும்ப சொல்லுகிறேன், அன்பு கூறாமல் ஆராதிக்க முடியாது. உணர்வு, அதாவது அந்த உறவு இல்லாமல் ஆராதிக்க முடியாது. ஆராதனை என்பதே ஒரு உறவு தான். அது பாடுறதுக்காக இல்லை. நம்மளோட நல்லா பாடுறவங்களாம் இருக்கிறாங்க. டு ஷோ மை லவ் வித் காட், டு ஷோ மை ரிலேஷன்ஷிப் வித் காட். என்னுடைய உறவை வெளிப்படுத்தும் ஆராதனை, என்னோட அன்பை வெளிப்படுத்தும் ஆராதனை. அவள் சொன்னாலே அந்த ஸ்திரீ ஓயாமல் முத்தம் செய்தாள். கௌடிங்க, சமுதாயம், மக்கள், ஜனங்க எதை பற்றியும் கவலைப்படலை. புரியுதா உங்களுக்கு? சரி சொன்னாங்க, என்ன அவர் முத்தம் பண்ணுறாங்க, நீங்கள் அப்படி அருமையாக இருக்கிறீங்க, அவளுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. எனக்கு தேவை அவர் மட்டும்தான். என் பாவங்களை மன்னித்தவர், என் வாழ்க்கையை மாற்றினவர், எனக்கு ஒரு புதிய பரிணாமத்தை தந்தவர். ஏதோ ஒரு வாழ்க்கை வயிறு கழுவினா போதும். வயிற்றுக்காக வாழ்ந்தவள் இன்றைக்கு ஆண்டவருக்காக வாழத்தனை அர்ப்பணித்தாள். ஓயாமல் முத்தம் செய்தாள். எத்தனை அழகான வசனம் இல்லை? தன் தலைமயிரினால். She doesn't care about anything. நான் கூட போட்டிருக்கிறேன் என்னோட ஸ்டேட்டஸில், தேவனை ஆராதிப்பதற்கு உறவுகளோ உணர்ச்சிகளோ தடையாக இருக்கக்கூடாது. இல்லை சொல்லுங்கள், தேவனை ஆராதிப்பதற்கு உறவுகளோ உணர்ச்சிகளோ உறவுகளோ தடையாக இருக்கக்கூடாது. நீ நமக்கு அதான் தடையாக இருக்குது. ஒரு மாதிரி இருக்குது. சாயங்காலம் எழுந்த உடனே எப்படி இருந்துச்சு? 5 மணிக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, மந்தாரமாக இருக்குது. அது மந்தாரமாக இருந்தால் பரவாயில்லை, இது மந்தாரமாக இருக்கக்கூடாது. தலை சுற்றுது காலை எழுந்த உடனே. இல்லை அன்பானவர்களே, உறவுகளோ உணர்ச்சிகளோ, எல்லாம் சொல்லுங்கள், உறவுகளோ உணர்ச்சிகளோ நான் கர்த்தரை ஆராதிப்பதற்கு தடையாக இருக்கவே முடியாது. தமிழ் புரியுதா? உணர்வுகளும் இருக்கிறீங்களா? உணர்வுகளும் அது நம்மளை ஆள்றது எது? உணர்ச்சியும் உறவுகளும். நல்லா இருந்தால் அல்லேலூயா அல்லேலூயா, ஒரு மாதிரி இருந்தால் இல்லை, அது ஆராதனை அல்ல. அது அதாவது அறிவின் ஆராதனை, இது ஆவியின் ஆராதனை. ஆமீன் சொல்லாமா? ஆமீன் சொல்லுவாமா? ஆமீன் சொல்லுவீங்களா? கரங்களை உயர்த்தி. ஒரு பழைய பாடல், ரொம்ப பேர் தெரியாது. அன்புள்ள ஏசையா உன் பிள்ளை நானையா. இது எம்எல் ஜபசிங் அவர் பாடின ஒரு பாடல். என்னை தொட்டது, என் வாழ்க்கையை மாற்றினது. ரொம்ப பேருக்கு தெரியாது. தெரிந்தவரோடு சேர்ந்து பாடுங்கள். எம்எல் ஜபசிங் அவருடைய பாடல். அந்த பாடல் அதிகமாக திருச்சபையில் இன்றைக்கி பாடுறதில்லை. என்னை தொட்டது, என் வாழ்க்கையை மாற்றி அமைத்தது. 1972ஆம் ஆண்டு ஒரு நாள் ரொம்ப போராட்டம், வேலை இல்லை, வீட்டில் ஒரே தண்டசோறு. அப்படி வரும்போது அந்த இம்மானுவல் மெத்தடிஸ்ட் வெப்பேரி அப்படியே நடந்து வந்துட்டுருக்கேன். சாயங்காலம் வீடு அங்கே தான், எனக்கு அப்போது வீடு அங்கே தான். அப்படி நடந்து வந்துட்டுருக்கிறேன். ரொம்ப சோர்வு, டெய்லி தண்டசோறு யோசித்து பார்த்து ரொம்ப கஷ்டம். அப்படி வந்துட்டு இருக்கும்போது இம்மானுவல் மெத்தடிஸ்ட் சபையில் வெப்பேரி, அந்த வெப்பேரி பிரிட்ஜு கீழே இருக்குது. ஏதோ ஒரு கூட்டம் நடந்துச்சு. சும்மா போய் உட்கார்ந்தேன். பைபிள்லாம் ஒன்றும் இல்லை. அன்றைக்கு பேசின ஒரு வார்த்தை சொன்னார், இது அன்பின் ஊழியம், ஆண்டவரின் ஊழியம், அவசரத்தின் ஊழியம், மகனே உன்னை அழைக்கிறார். அதை சொன்னவர் எம்எல் ஜபசிங். அன்பரின் ஊழியம், ஆண்டவரின் ஊழியம், அவசரத்தின் ஊழியம். அந்த செய்தி மாற்றுச்சு. அன்றைக்கி அந்த பாட்டு அவர் பாடினார். ஏறக்குறைய நினைக்கிறேன் 52 ஆண்டுகளுக்கு முன்பாக. உன் பிள்ளை நானையா அந்த பாடலை சேர்ந்து, ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், தெரியாமட்டா பரவாயில்லை, அட்லீஸ்ட் கையா தட்டுங்க. புரியுது உங்களுக்கு? நீ தலை ஆட்டுவீங்க, உங்களை தலை ஆட்ட சொல்லலை. முடிஞ்சா அதை என்னோடு சேர்ந்து அல்லேலூயா. அன்புள்ள ஏசையா உம் பிள்ளை நானையா, அன்புள்ள ஏசையா உம் பிள்ளை நானையா. ஆனந்த
திறக்கும், ஆனந்த ஒளி பிறக்கும், வாழ்வெல்லாம் வழி திறக்கும். அன்புள்ள இயேசையா, உம் பிள்ளை நானையா. அன்புள்ள இயேசையா, காடு மேடு ஓடிய ஆடு என்று என்னை வெறுத்திடவில்லை. காடு மேடு ஓடிய ஆடு என்று என்னை வெறுத்திடவில்லை. நாடி என்னை தேய வல்லவோ, பாடுவேன் வாழ்வெல்லாம் இன்பம் உம் பிள்ளை நானையா. அன்புள்ள இயேசையா, ஆனந்த ஒளி பிறக்கும், வாழ்வெல்லாம் வழி திறக்கும். ஆனந்த ஒளி பிறக்கும், வாழ்வெல்லாம் வழி திறக்கும். அன்புள்ள இயேசையா, சொல்லுவீங்களா? அன்புள்ள பகலில் மேகம் இரவில் ஜோதி, பசிக்கும் மன்னா ருசிக்கவும் அன்பு. பகலில் மேகம் இரவில் ஜோதி, பசிக்கும் மன்னா ருசிக்கவும் அன்பு. நாடி என்னை தேடிய தயவல்லவோ, பாடுவேன் இன்பம் செய்யா. சொல்லலாமா? இல்ல எழுதுறது. உன் பிள்ளை தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர் உள்ளங்கையில் என்னையும் கண்டீர். தாகம் தீர்க்கும் நாடி என்னை தேடிய தயவல்லவோ, பாடுவேன் வாழ்வெல்லாம் இன்பம் அன்புள்ள இயேசையா. Yes Lord. காடு மேடு ஓடிய ஆடு என்று என்னை வெறுத்திடவில்லை. நாடி என்னை தேடியதைய வல்லவோ, பாடுவேன் வாழ்வெல்லாம் இன்பம். நல்ல கரங்களை தட்டி தகப்பனே, பகலில் மேகம் இரவில் ஜோதி, பசிக்க மன்னா ருசிக்கவும் அன்பு. நாடி என்னை தேடிய தயவல்லவோ, உள்ள இயேசையா. Yes. ஆனந்த ஒளி பிறக்கும், வாழ்வெல்லாம் வழி திறக்கும். ஆமென். அன்புள்ள இயேசையா,
தீப திருநாளில் கார்த்திகை தீபம்னு சொல்கிறாங்க. 4 லட்சம் பேர் இருந்தாங்களாம், 5 மணி நேரம் இருந்தாங்களாம் இந்த தீபத்தை பார்க்குறதுக்கு. ஆனால் இவர் என்னை தேடி வந்தார். நானே வழியும் நானே ஜீவ ஒளி. இட்ஸ் அ லிவிங் லைட். அது லைட்டு, இது லிவிங் லைட். ஆமேன். அது காசு கொடுத்தா தான் வெடிக்கும், காசு கொடுத்து வாங்கணும். இது காசு இல்லாமலே வரும். என்ன ஒளி அது? ஜீவ ஒளி. பகலில் மேகம், ஆனந்த ஒளி பிறக்கும், வாழ்வெல்லாம் வழி திறக்கும். வார்த்தை போடுங்களேன். அந்த ஒளி வாழ்க்கையில் வந்துச்சுன்னா a total different in your life. வாழ்க்கையே மாறும். நான் காலையில் கூட சொன்னேன், ஒரு விபச்சார ஸ்திரீ கையங்களமாய் வந்தாள், பிரசுத்த வாட்டியாய் மாறினாள். ஒரு சமாரிய பெண் அவடத்தில் வந்தாள், ஒளி பிறந்தது, வழி திறந்தது. அவன் சொல்ல மாட்டீங்களா, இந்த ஒளியை விட்டு விட்டு எனக்கு எங்கேயோ ஓடுறாங்க. கரங்க சொல்லலாம், ஆண்டவரே மெய்யான ஒளி நீங்கள் தான். இதில் நம்ம எல்லாருமே இருந்தோமே, நம்ம எல்லோரும் ஒரு நாள் இருந்தோம். நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் கோயில், வியாழக்கிழமை தர்கா, வெள்ளிக்கிழமை கந்தகோட்டம். காடு மேடு நாடிய ஆடு. ஆனால் வெறுக்கவே இல்லை. சொல்லுங்க, எங்கேயோ ஓடணும். பட் ஸ்டில் அவருக்கு தெரியும், என்னைக்கா ஒரு நாள் என்னை தேடி வருவாய். அழகான வசனம். பசிக்கு மன்னா ருசிக்கவும் அன்பு. இதை விட என்ன வேணும்? பசிக்கு மன்னா ருசிக்க. அந்த அன்பை தவிர உலகத்தில் எந்த அன்புமே நிலையில்லாத அன்பு. எல்லாம் மாய்மாலானது, போலியானது, சந்தர்ப்பத்திற்கு ஏற்றது. உங்ககிட்ட ஒரு காசு வாங்கினா ஆண்டி அக்கா, 50 ரூபா வாங்கினா நீங்கள் அக்கா, 50 ரூபா வாங்கின பிறகு நீங்கள் வேற ஒன்று. ஆனால் இவர் அப்படி அல்ல. பசிக்கு மன்னா ருசிக்கு. இதை விட வேறு என்ன வேணும்? என்ன வேணும்னு கேட்டேன். கரங்களை போய் சொல்லலாமா? பகலில் மேகம், இரவில் ஜோதி, பசிக்கு மன்னா ருசிக்கவும் அன்பு. பகலில் ஆடி என்னை தேடி தயவல்லவோ பாடுவேன். கரங்களை சொல்லு. ஆமென். அல்லேலூயா. ஆனந்த ஒளி பிறக்கும், வாழ்வெல்ல வழி திறக்கும். சொல்லுங்க, என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் அன்புள்ள இயேசையா, அன்புள்ள உம் பிள்ளை நானையா. சொல்ல முடியுமா? ஆண்டவர் நாங்கள் பிள்ளையா? தைரியமா சொல்லலாமே. நான் இரவல் பிள்ளை இல்லை, சொந்த பிள்ளை. நான் தத்து பிள்ளை இல்லை, உம்மால் மீட்கப்பட்ட பிள்ளை. இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய அந்த நமக்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் தெரியுமா? வேறு ஒன்றுமே இல்லை, அவருடைய பிள்ளை. இதை விட மேன்மை, இதை விட மகத்துவம், இதை விட மாற்றி ஒன்றுமே இல்லை. அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், அம்பானியின் மகன் என்று அழைக்கப்படுவதை விட ஆண்டவரின் மகன் என்று அழைக்கப்படுவது ஆசீர்வாதம். அந்த பாக்கியம் எல்லாரும் கிடைக்காது. I am proud to be called a child of God rather than called to be the son of Ambani. புரியவே இல்லை. அம்பானின் பிள்ளை என்று சொல்லப்படுவதை விட, இப்படி சொல்லுங்க, நான் இன்னாருக்கு மனைவின்னு சொல்றதை விட, இன்னாருக்கு புருஷன் சொல்றதை விட ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்றது எனக்கு பாக்கியம். ஒன்றும் சொல்ல விரும்புகிறேன், நான் மனிதர்களால் அறியப்பட விரும்பவில்லை, அவரால் அறியப்பட விரும்புகிறேன். நீ சொல்லுவாங்க, இவர் அவருக்கு பிள்ளைங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ இன்றைக்கி இருக்கிற பிரபலமான ஊழியர்கள், சில பிள்ளைகள்லாம் அவங்க தகப்பனால் அறியப்படுறாங்க. ஆனால் நாம் அந்த பெரிய தகப்பனால் அறியப்படுறோம். அந்த தகப்பனுடைய பிராண்டு தான் அவங்களுக்கு இருக்குது. இன்னைக்கு தகப்பனுடைய அந்த பையனுக்கு அவங்க அப்பா பிராண்டு, அவங்க பிறகுற பிள்ளைக்கு அவங்க அப்பா பிராண்டு. நமக்கு ஒரே ஒரு பிராண்டு தான். ஆமேன். பகலில் மன்னா ஜோதி, பசிக்கும் ருசிக்கவும் அன்பு. பகலில் மேகம்,
நாடி என்னை தேடி தயவல்லவோ. பாடுவேன் பாடலாம் இன்பம் உள்ள இயேசையா. உம் பிள்ளை நானையா, அன்புள்ள இயேசையா. ஆமென். உம் பிள்ளை நானையா. கவனிங்க, இந்த ஒண்ணே ஒண்ணு போதும். எனக்கு எந்த தகுதியும் வேண்டாம். பாரு, எனக்கு வேற என்ன வேண்டும்? அறிவு, கல்வி, அறிவு, சம்பத்து. திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன், நான் இன்னொருவரை கொண்டு நான் அடையாளப்படுத்த விரும்பவில்லை. இல்லை சொல்லுங்க, அவரால் அடையாளப்படுத்தப்பட விரும்புகிறேன். புரியுதா உங்களுக்கு? யாராலும் நான் என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதே இல்லை. நீங்கள் சொல்லுவாங்க, நீங்கள் அவருடைய மாமனாரா, இவருடைய மச்சானா, அதெல்லாம் பெரிய ஐடென்டிஃபிகேஷன் இல்லை. என்னால் அவங்க அறியப்படணும், அவங்களால் நான் அறியப்படக்கூடாது என்று பார்க்குறீங்க. நம்முடைய அறிமுகம் யார் தான்? என் அறிமுகமே என்ன பாட்டது? என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. பாடுவீங்களா? என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி சமூகம் அல்லவோ. என் அடையாளம் உம்முகம் அல்லவோ. கைதட்டி என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. உம் நாமத்தை உயர்த்திடுவேன். அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. முகவரியே நீங்க தான். என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. ஒரு வார்த்தை, என் அடையாளம், என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. இதுவரைக்கும் உலகத்தின் 42 நாடுகளில் நான் வாசனம் பேசியிருக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் கூட நீங்கள் எந்த பைபிள் காலேஜில் படிச்சுன்னு கேட்டதே இல்லை. சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அங்கே. புரியலையா? என்னை அழைக்கிறவங்க, புரியுதா உங்களுக்கு? நீ எந்த பைபிள் படிச்சிங்க, எந்த பைபிள் காலேஜ் படிச்சிங்க, எந்த இதெல்லாம் ஒரு வார்த்தையோடு கேட்காம தான் அழைச்சிருக்கிறாங்க. என் அடையாளம், அவங்க ஒரு ஃபார்ம் அனுப்புவாங்க. ஃபார்மில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் இல்லை. ஐயா இப்போது ஒரு ஊழியர் கூடைக்கு போனார். அதில் போட்டுருது உங்கள் அனுபவம், உங்கள் படிப்பு, உங்கள் போதகர். புரியுதா உங்களுக்கு? ஊழியத்தில் உங்களுடைய நிலைப்பாடு, ஊழியத்தில் திட்டம், அதெல்லாம் போட்டுருது. என்னை கூப்பிட்டாங்க, ஒரு நாள் கூட எங்கிட்ட ரெசியூமே வாங்கலை. பார்க்குறீங்க? வேலைக்கு போனால் என்ன வேணும்? தாய வேலைக்கு போனா நீ போன உடனே ஐயா நான் ஓப்பன் டோர் பாஸ்டர்கிட்ட வந்திருக்கிறேயான்னு சொன்னீங்களா? இல்லை. 1008 ரெசியூம், 1000 ரெக்கமெண்டேஷன். என் ரெக்கமெண்டேஷன் அவர் தான், என் ரெசியூமும் அவர் தான். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? என் அடையாளமே சத்தமாக. உங்களுக்கு அடையாளம் யார்? புரியல? பேங்க்கு ஏதோ ஒரு அடையாளம். நெவர் 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 நெவர். உண்மை சொல்லட்டுமா? ஆண்டு சமூகத்தில் என்னை யாரை வைத்தும் அடையாளப்படுத்தி கொள்ள விரும்பவில்லை. நான் வளர்ந்த இடத்த சொல்லுவேன், ஆனால் என் அடையாளம் அவர் தான். திரும்ப சொல்கிறேன், என்னை யாருமே என்னோடய ரெசியூம் வாங்கி என்னை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டதே இல்லை. இங்கேயும் வெளிநாடு, நீங்கள் ரெவரண்டா, டாக்டரா, பிஷப்பா, நெவர் 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 அப்படி கூப்பிட்டு நான் போகவே மாட்டேன். கரங்களை உயர்த்தி, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. உயர்த்திடுவே உம் நாமத்தை பிடித்திடுவே உம் கரத்தை. சொல்லுவோம், உயர்த்திடுவே உம் நாமத்தை பிடித்திடுவே உம் கரத்தை. என் அடையாளம் உம்முகம்
அல்லவோ என் முகவரி உம் சமூகம் அல்லவோ சொல்லுங்க, நீங்க தான் அடையாளம். என் அடையாளம் உம் முகம் அல்லவோ என் முகவரி உம் சமூகம் அல்லவோ தேடுவேன் துயராமல் வாழுவேன், அயராமல் தேடுவேன், துயராமல் வாழுவேன் பிரியாமல் பிணைவேன் பிரியமே பாதத்தில், பிரியமே பாதத்தில் உந்தன் நிழலை நித்தம் வாஞ்சிப்பேன், உந்தன் நிழலை நித்தம் வாஞ்சிப்பேன். என் அடையாளம் உம் முகம் அல்லவோ தகப்பனே, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ என் அடையாளம் உம் முகம் அல்லவோ என் முகவரி உம் சமூகம் அல்லவோ உந்தன் வார்த்தையே என் பாதைக்கு வெளிச்சமே, உந்தன் வார்த்தையே என் பாதைக்கு வெளிச்சமே, சுவாசிப்பேன் சுகமா ஜீவிப்பேன், சுகமா ஜீவிப்பேன். சரே உம்மை நேசிப்பேன் என் நேசரே, உம்மை நேசிப்பேன் என் அடையாளம் உம் முகம் அல்லவோ உண்மையா சொல்லாமா? என் முகவரி உம் சமூகம் அல்லவோ தகப்பனே, என் அடையாளம் உம் முகம் அல்லவோ என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. எல்லா கரங்களை உயர்த்தி என் அடையாளம் உம் முகம் அல்லவோ என் முகவரி என் முகவரி உம் சமூகம் அல்லவோ உயர்த்திடுவேன், உம் நாமத்தை பிடித்திடுவேன், உம் கரத்தை உயர்த்திடுவேன், உம் நாமத்தை பிடித்திடுவேன். உம் கரத்தை என் அடையாளம் உம் முகம் அல்லவோ என் முகவரி. உம் சமூகம் அல்லவோ ஆமாண்டவரே, யூ ஆர் மை ஐடென்டிட்டி லார்ட். நீங்க தான் எங்கள் அடையாளமே, நீங்க தான். அந்த அடையாளம் எங்களுக்கு இல்லைன்னா இந்த உலகம் என்னைக்கும் வாழ்க்கை முடிஞ்சிருப்போம். ஆண்டவரே, சத்துரு விழுங்கி இருப்பான், சூழ்நிலைகளை மனிதர்களும் எங்களை ஒன்றில்லாம் பண்ணியிருப்பாங்க. சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே, தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனிதர்களின் தலைமையில் விழுங்க பண்ணினீர். ஆனால் இன்றைக்கு நாங்கள் செழிப்பானத்தில் இருக்கிறோன்னா பிகாஸ் ஆஃப் யூ. உங்கள் அடையாளம்தான், உங்கள் அறிமுகம்தான் கடைசி வரை அந்த அடையாளத்தோடு வாழ இரக்கம் செய்யும். ஆண்டவரே, காயினுக்கு போட்ட அடையாளம் அல்ல, உம்முடைய அடையாளம் எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, அந்த ஐடென்டிட்டியோடு வாழ, அந்த அடையாளத்தோடு வாழ கடைசி வரை எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி ஆண்டு நன்றி சொல்லுவோம். ஒரு பாடலை கேட்போம், தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம்.